உங்க விஜய் பொய் வாக்குறுதிலாம் தரமாட்டேன், சொன்னதை நிச்சயமா செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல் உரையை நிகழ்த்தி இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. நிறைய வீடியோக்குள்ள பேசவும் செஞ்சுட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு. யார் ஆட்சி அமைக்க போறாங்க, விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடுவாங்களா மாட்டாங்களா, இவ்வளோ சதி நடக்குதே, யார் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாம மக்கள் மட்டுமே இல்லாம அரசியல் கட்சியினருமே குழம்பு போய் தான் இருந்தாங்க. யாரு இவங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க, மெஜாரிட்டி கிடைச்சி இவர் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 7ஆம் தேதியே இவர் ஆட்சி அமைக்க போறார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கோட் படத்துல கூட அந்த TN07 சிஎம் 2026 அப்படின்ற ஒரு ஹூக் பாயிண்ட் வச்சிருந்திருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த தேதியில ஆட்சி அமைச்சிருவார் அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிஞ்சுதான் அந்த படத்துல இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இருக்காங்க, இந்த கார் நம்பருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால 7ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தனால். ஆனா அப்போ மெஜாரிட்டி கிடைக்காததுனால அவரால் ஆட்சி அமைக்க முடியல. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி கடைசியா கெடு விதிச்சிருந்தாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க மெஜாரிட்டியை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கங்க அப்படி இப்படின்னு எல்லாரு கூடயும் பேசி 120 எம்எல்ஏக்களோட ஆதரவோட எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களா திரு விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முதல் உரையை நிகழ்த்தி இருந்தாரு. ஸோ பதவி பிரமாணத்தை திரு நம்மளுடைய ஆளுநர் ராஜேந்திர அல்லேக்கர் அவர்கள் செஞ்சு வச்சாங்க. ஸோ முதல் உரையை நிகழ்த்தி இருந்தாரு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போதான் சொல்லியிருந்தாரு, கடந்த ஆட்சியில நிறைய கடன் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால இதுக்கு வரக்கூடிய காலங்கள்ல நான் பார்த்துட்டு நம்மளோட நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் எல்லா திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் நான் வாக்குறுதியாக கொடுத்துருக்கேனே தவிர சும்மா வாயில வந்ததெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஒரு 3 திட்டங்களுக்கு முதல் முறையாக கையெழுத்து போட்டிருக்காரு. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவர் கையெழுத்து போடக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும், அந்த கொடுத்த வாக்குறுதிகள்ல எந்த விஷயத்துக்கு அவர் முதல்ல கொடுப்பாரு, அந்த 2500 ரூபாயா, இல்லாட்டா மகளிருக்கான இலவச பேருந்தா, அது மட்டும் இல்லாம இந்த 6 சிலிண்டர் ஃப்ரீ இந்த விஷயமா அப்படின்னு எல்லாருமே குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு 3 இதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. முதல்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. அதாவது 2 மாசத்துக்கு சேர்த்து 500 யூனிட் யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுல நீங்க 200 யூனிட்டுக்கு காசு கட்ட தேவையில்லை, அதுக்கு மேல போச்சுன்னா மட்டும்தான் அந்த ஒரு யூனிட்டுக்கு நீங்க காசு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம், பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா போதைப் பொருள் ஒழிப்பு. ஸோ அவர் மெயினா ஆரம்பத்துல சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு பெண்களுக்கான பாதுகாப்புல நான் சமரசம் செஞ்சுக்கவே மாட்டேன் என்னைக்குமே, அதே மாதிரி போதைப் பொருள் ஒழிப்புக்குமே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வாயில போற திட்டத்தெல்லாம் சொல்லலப்பா, என்னால செய்ய முடியும் அப்படின்னு இந்த திட்டங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசிச்ச திட்டங்களை மட்டும்தான் நான் வாக்குறுதியா கொடுத்திருக்கேன். அதை கண்டிப்பா நான் நிச்சயமா செய்து காட்டுவேன். ஆனா அதே மாதிரி அந்த சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு உரை அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இன்னொரு நான் வெளிப்படையான ஆட்சியை தான் கொடுப்பேன், உங்களுக்கு எதுவுமே ஒளிவு முறைவே இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஆடலாம்னு நினைக்காதீங்க, அது இந்த விஜய் கிட்ட நடக்கவே நடக்காது அப்படின்னும் திட்டவட்டமாவே சொல்லிட்டாரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ இதனால யாருமே தங்களோட கட்சியினர் இந்த மாதிரி மிரட்டல் விடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது, மிரட்டல் அப்படிங்கிறத விட இது ஒரு எச்சரிக்கை, யாருமே தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு. ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நம்ம ஆட்சி அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய நம்ம பார்த்துருப்போம், ஊழல் லஞ்சம் இது எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. சாதாரணமா ஒரு சின்ன விஷயம், அதாவது பட்டாவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு போனா கூட லஞ்சம் வாங்குறவங்க இன்னும் வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்சியில் இருக்கிறாங்களும் சரி, இந்த ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட அந்த ஒரு லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு சொல்லியிருக்காரு, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்காதீங்க, நீ ஊழல் பண்ணலாம், நம்ம ஆடலாம் மட்டும் நினைக்காதீங்க, அது இந்த விஜய் கிட்ட எடுபடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எந்த ஒரு கட்சியினருமே ஆரம்பத்தில் இப்படி ஒரு எச்சரிக்கை விடுக்க மாட்டாங்க. இவர் வந்த உடனேயே முதல் நாளே இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது.
ஸோ இதுல விஜய் அவர்கள் வந்து என்னென்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சினிமாவில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு ஒரு சாதாரண உதவி இயக்குனருக்கா பிறந்த ஒரு பையன் தான் நானு. என்னோட வாழ்க்கையிலுமே நான் வந்து வறுமையை பார்த்துருக்கேன். பசி அப்படிங்கிறது அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரை கிடையாது, ஒரு சாதாரண மனுஷமா தான், உங்களை மாதிரி தான், உங்களோட குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான் நான், உங்களோட பிள்ளை மாதிரி தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் நான், ஒரு மகனாவோ அந்த மாதிரி தான் நான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு சொல்லியிருக்காரு, நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து என்ன ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போனீங்களோ, ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ஒரு இடத்த எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த ஒரு வெற்றியை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. இந்த வெற்றி, அதாவது அந்த ஒரு பெரிய புகழ், அந்த ஒரு பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் வந்து, எனக்கு நீங்க ஒரு பெரிய இடத்த கொடுத்தீங்க சினிமாவில், அதனால உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அந்த இடத்துக்கு இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் மற்ற கட்சியினர் மாதிரி கிடையாது, போன ஆட்சியில மாதிரி கிடையாது, ஊழல் இல்லாத ஆட்சியை வந்து நான் நடத்துவேன். ஏற்கனவே அந்த கட்சியினர் வந்து கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் போனாதான் எனக்கு என்ன இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடுங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து நான் நல்லது பண்றேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வந்து கண்டிப்பா எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிடுவேன். மற்ற கட்சியினர் மாதிரி சும்மா வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமலாம் போக மாட்டேன். ஆனா எனக்கு அதனால கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட நண்பன் நண்பீஸ், அப்புறம் வந்து என்னோட சகோதர சகோதரிகளாக தான் நீங்க இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல நான் ஒருத்தன் தான், அதனால வந்து எல்லாத்துக்குமே வெள்ளை அறிக்கை நான் வெளியிடுவேன். ஸோ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே ஒளிவு முறையவே இருக்காது என்னோட ஆட்சியில, எல்லாமே மக்களுக்கான ஆட்சியா தான் இருக்கும். விஜயோட ஆட்சியில எல்லாமே ஓப்பனா தான் இருக்கும். இதுல வந்து மற்ற ஒரு எம்எல்ஏக்களோ அந்த அமைச்சர்களோட தலையீடும் இருக்காது. எல்லா முடிவுமே என்னோடதான் இருக்கும். நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், அதனால வந்து உங்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து முதல் உரையிலேயே வந்து கொஞ்சம் பவரா பேசிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவர் பேச்சுக்கு வந்து குறைய சொல்ல முடியாது, கண்டிப்பா மாஸ் காட்டுவாரு. ஸோ அதே மாதிரிதான் ஒரு முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா கூட இன்னைக்கு ஒரு மாசா பேசி வந்து எப்பவுமே அந்த ஒரு தான் பக்கம் ஈர்த்துக்கிட்டார் மக்களை. குறிப்பா குட்டீஸோட கவனத்தையுமே ஈர்த்துக்கிட்டார். ஏன்னா அது தொடர்பாக ஒரு வீடியோ பேசிட்டோம். ஏன்னா குட்டீஸ் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே வீட்டில் சொன்னது விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வற்புறுத்தினாங்க. ஸோ அதனால கூட இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு நிறைய ஓட்டுகள் விழுந்திருக்கு. ஸோ அவர்களுக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காரு. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் குட்டீஸ்களுக்குமே உங்க மாமா நான் நன்றி சொல்லிக்கிறேன், உங்களுக்காக நான் பாடுபடுவேன், உங்களோட எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வருவேன், அடுத்தடுத்து உங்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுவேன் அப்படின்லாம் விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ வரக்கூடிய காலங்களில் இவர் சொன்ன திட்டங்களை எப்பப்போ எப்படி நிறைவேற்ற போகிறாரு, மக்களுக்கு வந்து வெளிப்படையான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது எந்த மாதிரியான வெளிப்படை ஆட்சி அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரிஞ்சிடும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.